வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அதில் சேட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று. அதில் சேட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று. அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட அருகுபூத வேதாளம் அவையாட அருகுபூத வேதாளம் அவையாட. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவானுளோராட மதியாட. மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவானுளோராட மதியாட. வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவேணு. கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக. கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக. கதரு காலி போய் மீள விஜய நேர தேர் மீது கதரு காலி போய் மீள விஜய நேர தேர் மீது கனகவேத கோடூதி அலை மோதும் கனகவேத கோடூதி அலை மோதும் கனகவேத கோடூதி அலை மோதும். உததி மீதி தேசாயும் உலகமூடு சீர்பாத உவனமூதி மாமாயன் அருகோனே. உததி மீதி தேசாயும் உலகமூடு சீர்பாத உவனமூதி மாமாயன் அருகோனே. உதயதாம மார்பான பிரபுட தேம மாராஜன் உதயதாம மார்பான பிரபுட தேம மாராஜன் உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே உளமுமாட வாழ்த்தேவர் பெருமாளே. வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவேணு மயிலுமாடி நீயாடி வரவே. திருச்சிற்றம்பலம். திரு அம்மானை செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்குமலர் பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளும் அரை கூவி வீடருளும் அரை கூவி வீடருளும் அங்கணன் நந்தனாய் அரை கூவி வீடருளும் அம் கருணை வார்கழல் பாடுதும் காலம் மானாயம் கருணை வார்கழலே பாடுதும் காலம் மானா.
புறத்தாராலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பேராளன் தென்னன் பேருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்து என்னுளம் புகுந்த ஆறாமூதாயலை கடல்வாய் நீந்தி சிறும் மலை கடல்வாய் நீந்தி சிறும் மலை கடல்வாய் நீந்தி சிறும் ஆறாமூதாயலை கடல்வாய் நீந்தி சிறும் பேராசை வாரியனை பாடுதும் கானம் மானாய் பேராசை வாரியனை பாடுதும் கானம் மானாய் இந்திரனும் மாலகனும் ஏனோரும் வானோரும் மந்தரமே நிற்க சிவன்னவனி வந்தருளி எம் பரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிக பரிமேல் கொண்டான் தந்த பந்தம் பரிக பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் கானம் மானாய் அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் கானம் மானாய் வான்வந்த தேவர்களும் மாலையரோடிந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலையளித்திட்டு வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்கழலே பாடுதும் கானம் மானாய் வான் வந்த வார்கழலே பாடுதும் கானம் மானாய் கல்லாமனத்து கடிபட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனே தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் முல்லை விடையானே பாடுதும் கானம் மானாய் ஒல்லை விடையானை பாடுதும் கானம் மானாய் கேட்டாயோ தோழி கிரி செய்த ஆரொருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத நாம் மேலை வீடைத நாம் மேலை வீடைத நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்தான் கொண்டாண்டவா பாடுதும் கானம் மானாய் ஆழ்தான் கொண்டாண்டவா பாடுதும் கானம் மானாய் ஓயாதே உள்குபார் உள்ளிருக்கும் உள்ளானே செய்யானே சேவகனே தென்னன் பெருந்துரையின் மேயானே வேதியனே மாதிருக்கும் பாதியனே நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனே தாயான தத்துவனை தானே உலகேழும் தாயான தத்துவனை தானே உலகேழும் மாயான யாழ்வானை பாடுதும் கானம் மானாய் ஆயான யாழ்வானை பாடுதும் கானம் மானாய்
சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோபால் முத்துண்டு மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோபால் முத்துண்டு புன் சுமந்த பொன்னேனி பாடுதும் காலம் மானாய் புன் சுமந்த பொன்னேனி பாடுதும் காலம் மானாய் துண்ட பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமாவூதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதலாயினான் அந்தமிலானந்தம் பண்டை பரிசே பழடியார் கீந்தருளும் பண்டை பரிசே பழடியார் கீந்தருளும் மண்டம் வியப்புருமா பாடுதும் காலம் மானாய் அண்டம் வியப்புருமா பாடுதும் காலம் மானாய் விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனே விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனே மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாளும் பாகனே பேணு பெருந்துரையில் கண்ணார் கழல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட நாகேனை ஆட்கொண்ட நாகேனை ஆட்கொண்ட கண்ணார் கழல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காலம் மானாய் அண்ணாமலையானை பாடுதும் காலம் மானாய் செப்பார் முளை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பால் சடை அப்பன் ஆனந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் காலம் மானாய் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் காலம் மானாய் அப்பாலை கப்பாலை பாடுதும் காலம் மானாய் மைப்போலியும் கண்ணி கேள் மாலையடோடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தங்கின் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெஞ்சே நீலை பேராய் எப்பொருட்கும் தானேயாவைக்கும் வீடாகும் எப்பொருட்கும் தானேயாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் காலம் மானாய் எப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் காலம் மானாய் கையார் வளை சிலம்ப காதார் கூழையாட மையார் குழல் புரள பேன் பாய வண்டொலிப்ப செய்யானே வெந்நீர் அணிந்தானே செந்தறியா கையானே எங்கும் சேர்ந்தானே அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியனே மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியனே
ஐயாறு அமர்ந்தானே பாடுதும் காணம்மானாய் ஐயாறு அமர்ந்தானே பாடுதும் காணம்மானாய். ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் இணை பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனே உனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தினையும் பாலையும் கண்ணலையும் ஒட்டினிய கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதும் காணம்மானாய் வானவன் பூங்கழலே பாடுதும் காணம்மானாய். சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோள் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் மலர் கதிரோன் பல் தகர்த்து சிந்தித்திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த சிந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பேருந்துரையான் சிந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பேருந்துரையான் மந்தார மாலையே பாடுதும் காணம்மானாய் மந்தார மாலையே பாடுதும் காணம்மானாய். ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தினாய மூதமுமாய் தேன் கரும்பின் கட்டியுமாய் வானோரறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனாரிவாய் அளவிருந்த பல்லுயிர்க்கும் ஆனாரிவாய் அளவிருந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் காணம்மானாய் கோணாகி நின்றவா கூறுதும் காணம்மானாய். சுடுவேன் பூங்கொன்றை சூடி சீவன் திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சீவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேட்டும் மலர் வேணல் ஏந்தி வாடுவேன் பேட்டும் மலர் வேணல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம்மானாய் ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம்மானாய். கிளிவந்த மின்மொழியாய் கேட்கிளரும் பாதியனே வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனே வெளிவந்த தேரலை சீரார் பேருந்துறையில் எளிவந்திருந்திறங்கி என்னறிய இன்னருளால் ஒளிவந்தென் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ ஒளிவந்தென் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்தனனை பாடுதும் காணம்மானாய் அழிவந்த அந்தனனை பாடுதும் காணம்மானாய். முன்னானி மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானி பிஞகனே தேனு பேருந்துரையின் முன்னானி மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானி
பிஞகனே பேணு பேருந்துரையின் மன்னானே வானவனே மாதியலும் பாதியனே தென்னானே காவானே தென் பாண்டி நாட்டானே என்னானே என்னப்பன் என்பார்கட்கின்னமுதே என்னானே என்னப்பன் என்பார்கட்கின்னமுதே அண்ணானே அம்மானே பாடுதும் காணம்மானா என்னானே அம்மானே பாடுதும் காணம் நானா பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பேருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத்தோடர் பருப்பான் தொல் புகழே பற்றிய பாசத்தை பற்றரணாம் பற்றுவான் பற்றரணாம் பற்றுவான் பற்றரணாம் பற்றுவான் பற்றிய பாசத்தை பற்றரணாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணும் மானாய் பற்றிய பேரானந்தம் பாடுதும் காணும் மானாய் செந்தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி கண் காட்டும் முதலான் கனல் காட்டும் கையான் பெண் காட்டும் உருவானோ பிறை காட்டும் தடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானோ விடை காட்டும் கொடியானே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவு செய்ய கொண்டது நம்முடைய குருமகா சன்னிதானமுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற சைவ சித்தாந்த திருவிழ இயக்குனர் திருமகனார் மற்றும் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இங்கே எழுந்தருளிருக்கின்ற பேராசிரியர் நம்முடைய மதியழகன் ஐயா, அமைப்பாளர் ஐயா, நம்முடைய உளுந்தூர்பேட்டை வைத்தியலிங்க ஐயா, ஆண்டி மடம் நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா, புதுப்பட்டியில் நம்முடைய சக்திவேல் ஐயா, பள்ளிவேல் ஐயா, நெய்வேலியில் நம்முடைய மற்றும் எழுந்தருளிருக்கின்ற அடியார் நீண்ட இடைவெளிக்கு முன்னாடி உள்ளூர்லேயே தான் ஒரு 4-5 மாதமாக செய்து கொண்டிருந்தோம். ஒரு 80வது உழவாரம் பணி. நாங்கள் 100-120 பேர்லாம் போய் பல ஊர்களில் உழவாரம் கடந்த 6-7 வருடமாக செஞ்சிட்ருக்கோம். கடந்த ஒரு 4-5 வருடமாக ரொம்ப சரியாக அதாவது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் அதனுடைய இது குறைஞ்சி அப்புறம் திருப்பி நன்றாக செய்ய ஆரம்பித்து இப்போ ஒரு 4-5 மாதமாக பனிச்சுமை காரணமாக நெய்வேலியிலிருந்து நிறைய ஓய்வு பெற்றவர்கள் காரணமாக 80வது உழவார பணி இன்னைக்கு அது ஒரு மையத்தினால் செய்ய முடியாது என்பதனால அன்னைக்கு ஆண்டி மடத்துக்கு இதுக்காக நான் பாதி மையத்தை நெய்வேலியில் ஒருமணியோட வகுப்பு நிறைவு செஞ்சு இந்த உழவாரம் சிறப்பாக நடக்கும்போது விண்ணப்பம் செய்வதற்காகவே ஆண்டி மட மையத்துக்கு அப்புறம் நம்முடைய வகுப்பாக வழக்கமான வகுப்பாகிய உளுந்தூர்பேட்டை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மையங்களே சொல்லி இப்போ எல்லா மையங்களிலிருந்தும் ஓரளவு 70-75 பேர் வந்ததுனால
சாயந்தரம் வரைக்கும் நடக்க வேண்டிய வேலை இப்போ காலையிலேயே முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பண்டைய காலக்கெல்லாம் ஓரளவு வேலை நெருக்கி முடிஞ்சிச்சு. இறைவன் திருவுருள் திரும்பி இந்த உழவாரம் வந்து தொடங்கணும். சாமிக்கு தொண்டு செய்கிறதுக்கு இறைவன் நமக்கு 3 வகையான வழிகளை கொடுத்துருக்கிறான். எத்தனையோ வழி, அதை 3ஆக பிரிக்கிறாங்க சைவ சித்தாந்தம். இறைவனை அடைவதற்கு ஜோதி ஒன்று இருக்குது, விளக்கு இருக்குது. விளக்க போய் அடையணும்னா எந்த வழியாக போய் அடையலாம்? அந்த ஒளி வழியாகவே போய் விளக்கு அடையலாம். ஒளிக்கு எவ்வளோ வழி இருக்குது? எண்ணற்ற வழி. எந்த வழி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இறைவனை போய் அடையலாம். சூரியனை எந்த திசையிலிருந்து வேணாலும் போய் சூரிய ஒளி வழியாகவே என்ன பண்ணலாம்? சூரியனை காண வேண்டும் என்றால் சூரிய ஒளியால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சூரியனை. அதுபோல் இறைவனுக்கு எத்தனை தொண்டுகள்ன்றது 63 நாயன்மார்கள் புராணத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டுகள் சொல்கிறாங்க. தொண்டு அங்கே முக்கியம் இல்லை. கரும்பில் இனிப்பு முக்கியம் இல்லை, இனிப்பு தான் முக்கியம். அதில் செய்யக்கூடிய பதார்த்தங்கள் முக்கியம் இல்லை. கரும்புனா என்ன முக்கியம்? இனிப்பு. உயிர்னா என்ன முக்கியம்? கரும்புக்கு முக்கியம் இனிப்பு. உயிருக்கு ஒரு முக்கியம் இருக்குது, என்ன சிவா? கரும்புக்கு இனிப்பு முக்கியம்னா உயிருக்கு என்ன முக்கியம்? அன்பு. உயிருக்கு என்ன முக்கியம்? இறைவனுக்கு ஒரு முக்கியம் இருக்கு. 3க்கு ஒரு முக்கியம் இருக்கு. கரும்புக்கு இனிப்பு, உயிருக்கு அன்பு. இறைவனுக்கு ஒரு முக்கியம் அருள். இறைவனுக்கு என்ன முக்கியம்? அருள்னா வேற ஒன்றும் இல்லை, கருணை. அருள்னா என்னது? கருணை. கருணைனாலும் அருள்னாலும் ஒன்று. இறைவனுடைய கருணை தான் அருளாக நமக்கு வருகிறது. அன்பு அது நம்பாலாக நம்ம சொல்லுவோம். அதில் எத்தனையோ வழியை சுருக்கமாக 3 வழிகளாக பிரிக்கிறாங்க. சைவத்தில் எத்தனை வழியாக பிரிக்கிறாங்க? 1 சரியை, இன்னொன்று கிரியை, இன்னொன்று யோகம். சரியை, கிரியை, யோகம். சரியை என்பது உடம்பால் செய்யக்கூடிய தொண்டு. அப்பர் சாமி அதுக்கு ஒரு இலக்கணம். அப்பர் சாமி சரியை தொண்டுக்கு, அடிமை தொண்டுக்கு இலக்கணமாக யாருடைய தொண்டு? சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். அப்பர் சாமி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பேசுகிறார். அவருடைய உருவம் எப்படி இருக்குமா? சிந்தை இடையரான்பும் திருமேனி தன்னில் அசைவும். அடியாரை பார்த்தோன்னே, ஐயா சாமி வாங்க. திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும். பொய் நீக்கி மெய் கருத்து. கந்தை மிகையாம் கருத்துன்னா பொய்யகற்றிய மெய்ஞான கருத்து. கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும். கையில் எப்போதுமே ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரா? என்னவா? எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் அடியவர்களுக்கு நெருங்கி முள்ளு குத்தக்கூடாது. கோயிலுக்கான பாதையை சுத்தம் பண்ணி வைக்கணும். கையில் என்ன வச்சிருப்பாரா? சிந்தையில் என்ன வச்சிருப்பாரா? மெய். பொய் அகற்றி மெய். கந்தை மிகையா கருத்து கை உழவாரம். வந்திலி கண்ணீர் மழையும். என்னது? அடியார்களை பார்த்தா என்ன வருமா? நமக்கு என்ன வரும்? சாப்பிட்டு வந்துட்டாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? உண்மையில சாப்பிடாம வந்தப்போ நம்ம போய் செய்யணுமா? அப்படி வராதான். வந்திலி கண்ணீர் மழையும். சாமி சோதிப்பார். இளையான்குடி மாறன் காலையிலேருந்து சாப்பிடல. அவர் மட்டும் இல்லை, அவங்க துணைவியாரும் சாப்பிடல. வயிறு எம்டி, காலி.
7 மணிக்கெல்லாம் அந்த காலத்தில் கதவை மூடிடுவாங்க, லைட் பந்த் பண்ணிடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஆகிட்டு 7 மணி. சாமி என்ன பண்ணுறாராம், எல்லோரும் லைட்டாக ஏற்கனவே ஊர் சுற்றி கடை, ஒருத்தரும் ஒன்றும் தரமாட்டாங்க, ஒருத்தரும் கரெக்டாக 7 மணி கதவை மூடிட்டாங்க. மழையை வர வைக்கிறாரு. என்ன வர வைக்கிறாரு, நீ கதவை திறந்தாலும் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, எத்தனை இடைவெளி. மழை ஒரு பக்கம், 7 மணி ஒரு பக்கம், லைட் ஃபெயிலியர் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், வயிற்றில் ஒன்றுமே இல்லாத மயக்கம் ஒரு பக்கம். அந்த நேரம் வராராம் சாமி. அந்த நேரம் வர எப்படி இருக்கு பாருங்க. அந்த நேரம் நம்ம கூப்பிட்டா காதிலே விழுக, சிவா சிவதா சிவதா. இப்போ என்ன பண்ணுறாராம், ஓடி வந்து யாரோ அடியார்கள் வந்திருக்குன்னு என்ன பண்ணுறாங்களா, என்ன சாமி வாங்க வாங்க உள்ள வாங்க மழை சிவதா அப்படின்னா கூப்பிட்றாரு. நான் நிறைய நெருக்கடியில் இருக்கேன், மழையில் உட்கார இடம் இல்லாமல் உள்ள கூப்பிட்டு உட்கார. நம்மளா இருந்தால் சாப்பிட்டீங்களா சாமின்னு கேட்டால் ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்ன, அவங்க அதெல்லாம் எடுத்துக்கணும். கையில் ஒன்றும் இல்லை, வயிற்றுலேயும் ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயும் ஒன்றும் இல்லை, தெரியுமா சாமி அன்னம் பாலிப்படுத்திக்கணும். ஆகட்டும், ஒட்டியிலையும் ஒன்றும் இல்லை, சாமி அன்னம் பாலிப்படுத்திக்கணும். யார் வந்தாலும் இழக்கணும். ஆகட்டும் எடுத்துக்கணும். எப்படி இருக்கு ஆகட்டும், எங்கே போய் இருக்கிறது. அப்போ தான் மனையாளுக்கு உள்ள இலக்கணத்தை அந்த பாட்டில் சொல்கிறார். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், சும்மா இருக்க மாட்டீங்களா, இங்கே தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியும், நம்மளே சாப்பிடல, இங்கே ஏற்றவுள்ள யார்கிட்டே வாங்கலை, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, சாமியை கூப்பிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டீங்க, என்ன வைக்கிறது இங்கே. ஆனால் சாமி கணவரை சுவாமி அப்படின்னு கூப்பிட்டு, கவலைப்படாதீங்க சாமி, காலையில் நெல் விதை வச்சுட்டு வந்தீங்கன்னு அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு வாங்க. விதைச்சதை எப்படி எடுக்கிறது, மழை பெஞ்சிருக்கு, நெல்லெல்லாம் என்ன பண்ணும், ஓராண்டுக்கு அவங்களுக்கு ஜீவனமே அந்த நெல் தான். அதை எடுத்தால் ஓராண்டுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதை போய் எடுத்துட்டு வாங்க. அந்த காலத்தில் கொடையெல்லாம் கிடையாது, அந்த இது போட்டுக்குவாங்க. அதை போட்டுக்கிட்டு போகிறாங்க. உள்பக்கம் நிலையாது, வெளிப்பக்கம் நிலை அரிச்சு அரிசியல் நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சம்பை அரிச்சு இப்படி போட்டு மூடிக்கிட்டாங்க. இப்போ யார் நினைக்கிறது, இவங்க நினைக்கிறாங்க, இவர் நினைக்கிறாரு. ஆனால் நெல் அப்படியே சாதமாக்க முடியாது. என்ன செய்யணும், மலையில் நடந்தது மலையில் நடந்தது எப்படி குத்துறது, முதல்ல அரிசி, அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அப்புறம் சாதம். அரிசி ஆக்கணும்னா விறகு வேணும். வெளியில போய் பார்க்குறாங்க, எல்லா குச்சி பழம் எல்லாம் ஈரமாக. தன்னுடைய குடிசையில முக்கியமான குச்சியை விட்டு கிளை குச்சியெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் எடுக்கிறாங்க. குடிசையில ஏன் பெரிய குச்சியை எடுக்கல அப்படின்னா எங்களுக்காக இல்லை, வந்து உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இடம் இல்லாமல். சாமி இதெல்லாம் ஒன்றரை கண்ணில் பார்த்துக்கிட்டே படுத்துருக்காராம். வீட்டு ஓரமாக என்ன பண்ணுறாராம், எப்படி பார்த்துட்டு இருக்காராம். சாமிக்கு ஒன்றரை கண்ணன்னே ஒரு பேர். ஒன்றரை கண்ணன் எந்த ஊர், திருவொற்றியூரில் ஒன்றரை கண்ணன். சாமிக்கு பேர் என்ன, ஒன்றரை கண்ணாலேயே பார்ப்பார். இப்படி பார்த்து இதெல்லாம் என்ன செய்யறாங்க.
அரிசியை அம்மா வறுக்கிறாங்க. எதுல இருந்து முடிக்கிறாங்க? முறித்தமை அடுப்பில் மாட்டி உலைவித்து பதம் கொள்ள வறுத்தபின் அரிசியாக்கி ஆக்கிய உலகில் பெய்து கரிக்கினி என் செய்தோம் என்று வினவினார் கணவனார். சாமி, இப்போ அரிசி போட்டாச்சு, முடிச்சதை அடுப்பில் போட்டு அரிசி ஆக்கியாச்சு, கறிக்கினி என்ன செய்யலாம்? மனையால் என்ன பண்றாரா? அப்பப்ப கேட்குறாங்களாம், மொத்தமாக கேட்கலைங்க. நீங்க எப்படி கேட்பீங்க? இன்னைக்கு என்ன தேவையோ அதை கேட்பீங்க, நாளைக்கு என்ன தேவையோ அதை கேட்பீங்க. ஒரே நேரத்தில் வீட்டுக்காரரை ஒரே அமைக்கிடக்கூடாது, முடியவே முடியாது, போயிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அப்படின்னு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மனையார் கறிக்கினி என் செய்யும் மேம்படு கற்பின் மெக்கார் கறிக்கினி என் செய்வோம் என்று இறங்கினார் கணவனானே. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருதான், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல முளைக்கீரையெல்லாம் இருக்கு, முப்பக்கீரையெல்லாம் இருக்கு, அதான் நல்லா செய்யறவங்க யாரு? நல்லா அப்படியே எடுத்துட்டு அந்த மலையில அரசு நீங்க என்ன செய்வீங்க? அந்த கீரைய அஞ்சு என்ன பண்ணுவீங்க? கூட்டு வச்சிருவீங்க. அப்புறம் கடைஞ்சி கூட்டு வைப்பீங்களா கடைவீங்களா? ரெண்டுமே செய்வீங்க. பொறிவீங்களா? பொறிப்பீங்களா? கூட்டு வைப்பீங்களா? கடைவீங்களா? அப்புறம் சாம்பார், ரசம், கறி பொரியல், 6 வகையான டிஷ் செய்யறாங்க. தண்டு பொரியல், தண்டு கூட்டு, கீரை சாம்பார், கீரை ரசம், எத்தனை வகை? 6 வகையான சுவையில் 6 டிஷ், ஒரே கீரை. கேஸ் அடுப்பு கிடையாது, எலக்ட்ரிக்கல் அடுப்பு கிடையாது, விறகு அடுப்பு, குழாயில ஊதுற அடுப்பு. எல்லாம் அரை மணி நேரத்தில், எல்லாம் எத்தனை மணி நேரத்தில்? உங்களால முடியுமா? கேஸ் அடுப்பு போட்டு காலையில் எந்திரிச்சு அந்த வீட்டுக்காரரை அனுப்புறதுக்குள்ள இந்த குக்கர் வீங்கின்னு ஒரு சவுண்டு என்னத்தையா ஒன்று போட்டு போட்டு பையன் கிளம்புங்க. அப்பாடா நிம்மதியாக செஞ்சு ஸ்பெஷலாக ஒரு செஞ்சு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. எங்களுக்கு ஒரு தள்ள தள்ளி விட்டு ஸ்பெஷலாக 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு அர்த்தம் பக்கத்தில் போய் அர்த்தையை போட்டு அரை மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் யாரு பார்க்குறாங்களா? இதே மாதிரி மேடையை போட்டு வெள்ளை துணியை மேலே போட்டு இலையை போட்டு பரிகலம் இட்டு ஒவ்வொரு டிஷ்ஷாக வச்சு சாதத்தை அதில் இட்டு சாமியை அமர வச்சு பூஜை பண்ணி சாமின்னு திரும்புகிறாங்க. ஆளை காணும். எது வரைக்கும் ஒருத்தர் இலை போடுற வரைக்கும், சாதம் போடுற வரைக்கும் எதை பார்த்துட்டே இருந்தாரு? கடைசியில் காணும். நீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க. 5000 ரூபாய்க்கு சாப்பாடை வாங்கி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. மதியானம் அண்ணன் பாலிக்கு நாங்கள் 50 பேர் வரணும். சரின்னு வண்டியை கூட இன்னொருத்தர் கூப்பிட்டாருன்னு நான் போயிட்டேன். போயிட்டு அவங்க உட்காந்தே இருக்கிறாங்க 2 மணிக்கு. நான் 2 மணிக்கு வேறு இடத்துல போய் அங்கே கூப்பிட்டாங்கன்னு நான் அங்கே சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயா நாங்கள் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம் ஐயா, எங்கே வர முடியலையா, சாரியான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்?
சாப்பாடை உட்காந்துட்டு சாமி வருவாங்க ஐயா அடியாருக்கெல்லாம் வருவாங்கன்னு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி டென்ஷன் ஆகும்ல. சாமியை காணணுன்னு இவங்களும் பதறி போயிட்டாங்க. எங்க சாமி அடியாருடைய பதத்தை தெரிஞ்சு உடனே வராராம். எப்படி வராராம்? தனியாளா வந்தவர் அம்மைய ரிஷப வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு எங்கே வராராம்? வானத்தில் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து அணங்குனா மனைவி, அணங்குனா என்னது? மனைவி. நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு அன்பாக, இப்படி ஒரு அடியார்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லாத அடியார்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அன்னம்பாலிப்பு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் என் உலகமாகிய கைலாயத்துக்கு வந்து அங்கே குபேரன் நிற்பான். ஒரு கையில் சங்க நிதி, ஒரு கையில் பதுமை நிதி. பதுமைன்னா மகாலட்சுமி நிதி. ஒரு கையில் சங்க நிதி. 2ஐயும் தாங்கி நிற்பான். அவன் வந்து உங்ககிட்ட நிற்பான். சாமி உத்தரவு, 2 நிதியை நீங்கள் வாங்கிக்கணும், வேலை சொல்லுங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அடிமைக்கு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்கள் சொல்கிற ஏவலுக்கு நான் காத்து இருக்கிறேன்னு யார் நிற்பாங்களாம்? அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அனங்கொடு என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேப்ப இன்பமாத்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். இன்பமாத்திருக்க என்றே அன்னம்பாலினுடைய சிறப்பாக அப்படி சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் மந்திழி கண்ணீர் மழை வடிவில் பொழி திருநீர். அடியார்களுக்கு இலக்கணம் என்னன்னா, மிலிட்ரியில் இருக்கிறவனுக்கு என்ன இலக்கணம்னா யூனிஃபார்ம் உண்டா இல்லையா? அதே மாதிரி அடியார்களுக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா திருநீர். இப்படி கோமுத்திரை எப்படி எடுக்கணும்? பசுமுத்திரை. பசுமாடு மாதிரி இருக்கா சிவா? பசுமாடு மாதிரி இருக்கா இல்லையா? இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் முத்திரை கோமுத்திரைன்னு. இப்படி வச்சு திருநீரை இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுக்கணுமா, இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சி முதல்ல வைக்க வேண்டியது எங்கே தான் தேய்ச்சி இந்த ஆள்காட்டி விரல் உயிரையும் இப்படி சேர்த்து எங்கே வைக்கணுமா? உச்சந்தலையில் ஃபஸ்ட்டு. இங்கே தான் நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் இருக்கு. இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா காலையில் கொண்டு போய் உச்சந்தலையில் திருநீரை வச்சுட்டு கிளம்புனா மகிழ்ச்சியாக இருக்கலாம். காலையில் திருநீரை வைக்கும்போது மறந்துட்டு உச்சந்தலையில் வைக்காமல் போனீங்கன்னா என்ன ஆகுமா? அன்றைக்கி பூரா துன்பம் வந்து உன் வேலையை வேணால் வேலையை செஞ்சிடும். இப்படி வைக்கணும். உச்சந்தலையில் வச்சு சிவாய நம என்று எப்படி இந்த பக்கம் இடது பக்கத்தில் வளர் சிவாய நம என்று நீர் அணிந்தேன். என் வேலை முடிஞ்சு என்ன பண்ண? திருவாய் புளிய சிவாய நம என்று நீர் அணி. என் கடமையை முடிச்சுட்டேன். இப்போ உன் கடமை தருவாய் சிவகதி. இனிமே யார் வேலை? தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. ரைட், எக்ரிமெண்ட் போட்டாச்சு. எப்போ நான் சிவாய நமன்னு சொல்லி திருநீரை இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இழுத்தணும், அதோட என் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உன் வேலை என்னது? தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. ரைட்டுங்களா சிவா? அப்படியாக வந்திலி கண்ணீர் மழையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமிலா வேடத்து அரசு எதிர் வந்தன. ஞானசம்பந்தரும் அப்பர் சாமி எதுக்க சந்திக்கிறாங்க. அப்போ நாவுக்கரசு பெருமானுடைய அடையாளம் இப்படி சொல்றாராம். நாவுக்கரசு பெருமானுடைய அடையாளம் என்பது அடியார்களுடைய அடையாளம். யாருடைய அடையாளம்?
அடியார். அவரை அடிமையாக துண்டுக்கு, அடிமை துண்டுக்கு இலக்கணமாக யாரை சொல்றது நம்ம வழக்கம்? அப்போ ஏன்னா அவரு என்ன பண்ணாராம்? இப்படி போய்கிட்டே இருந்தாராம். யாரு? போய்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு குளம் இருந்துச்சான், இந்த பக்கம் ஒரு குளம் இருந்துச்சான். இங்கே ஒரு சாமியார் உட்கார்ந்துருந்தாராம். சாமி அப்படின்னு கூப்பிட்டுருந்தா அவர் கேட்கவே இல்லையா. யாருக்கு? இங்கே உட்கார்ந்து அவர் பாட்டு தியானத்தில் இருந்தார். இந்தாண்ட ஒரு குளம் இருந்துச்சா, 2 பேர் இருந்தாங்களாம், மொட்டை போட்டிருந்தாங்களாம், துண்டு கட்டிருந்தாங்களாம், தூராடை. சாமி இன்னொன்னே, வா வா தம்பி, வா 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 வா, உனக்காக தான் இந்த குளம் காத்துட்டு இருக்கு. இதான் அற்புதமான குளம், மூழ்கி எந்திரி அப்படின்னு என்ன பண்ணாங்களாம்? மூழ்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுதா அது நல்ல குளம் இல்லையா. அது அது ஒரு பாட்டில் சொல்றாரு. இந்த ஆசிரியர்லாம் வந்து இறங்கினோடனே என்ன பண்ணுவீங்க? ஐயா ஆசிரியர் பையோட வருவார் வகுப்புக்கு. போனோடனே என்ன பண்ணுவீங்க? பையன் பிடிக்கிட்டு ஓடுறதுக்கா? ஞான பேராசிரியர், ஞானாசிரியர் வர்றாரு. அவருடைய உடைமைகளை நாம கொஞ்ச நேரம் சுமந்தா நமக்கு ஞானம் கிடைக்கும். நமக்கு மெய்யெல்லாம் நீரே சன்னித்தமே நீயான் தாழ் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி உரிதூக்கி ஒளிநந்தன் உள்ளம் விட்டு. அந்த மாதிரி பை தூக்குறதுக்கு பேரு உரிதூக்கி. என்னது? பேராசிரியர்களுடைய, ஞானாசிரியருடைய, குருநாதருடைய உடைமைகளை சற்று நேரம் நாம் தாங்கிறதுக்கு பேர் என்னது? உரிதூக்கி. அப்படி அமணர்களுடைய அந்த பையையும் பொட்டியவும் தூக்கிட்டு தெரிஞ்சாராம். யாரு? உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி. நான் குடிக்கல சாமி, டீயை குடிக்க. டீனா எதுக்காவது ஒருத்தன் அடி பண்ணிடணும். டீனா போதும், பொத்து நக்கில் உண்டு. டீ பல சாம்ராஜ்யத்தை உருவாக்கும், டீ பல சாம்ராஜ்யத்தை சாய்க்கும். நீங்க என்ன செய்றீங்கன்றது எனக்கு தெரியாது. சாம்ராஜ்யத்தை உருவாக்குறீங்களா, வட்டமேஜை போட்டு டீ போட்டு சாம்ராஜ்யத்தை சாக்கிறீங்களான்றது யாருக்கும் தெரியாது. வீட்டில் போய் பாருங்க. சிவா, நீங்க என்னமோ சொல்றீங்க. நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது. ட்ரைனிங் எடுத்து பாவம் பண்றீங்க. ஐயா கொடுங்க முதல்ல. அவர் வர்றதுக்கு உள்ளேயே காப்பி குடிச்சு சொல்லிட்டாராம். இப்ப வெளியில காப்பி கொடுங்க. கடை முன்னாடி ஒரு காப்பி கிடைக்கும். ஐயா கடை முன்னாடி காப்பி சாப்பிட்டாரா? நாமெல்லாம் கடை பின்னாடி காப்பி சாப்பிட்டோம். கொடுங்க ஒண்ணு. ஐயா தேநீர்லாம் கொடுத்தா தப்பு கையில வாங்கி உடம்பு வேணுமான்னு கேட்கிறாரு. டக்குன்னு எது வேணும்னு கேட்பீங்க? மெய் வேணுமா, கண் வேணுமா, மூக்கு வேணுமா, வாய் வேணுமா, எது வேணும்னு கேட்பீங்க? அந்த மாதிரி அம்மா எப்படி கேட்கறாங்க? கண்ணு இருந்தாலே எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அம்மாவுக்கு ஒரு கை கட்டுங்க. சாமி வர்றாரு. கண்ணு வேணுமா, காது வேணுமா, மூக்கு வேணுமா, என்ன வேணும்? டீச்சர் அம்மா, ஹெட் மாஸ்டர் அம்மா சொல்லுங்க. கண்ணு வேணுமா, காது வேணுமா, மூக்கு வேணும்? முதல்ல எது வேணும்? ஏதோ சொல்லுங்க. மூக்கா? கண்ணுதான் வேணுமா? ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணுல பார்க்கிறதெல்லாம் பொய், எதுவுமே நிலையற்றது.
சிவா கண்ணால பார்த்த ஏதாவது உலகத்துல நிக்குமா? போர்டுல எழுதுனா அலைஞ்சு போயிடும். ஆனா ஒன்னும் அலையாது. அத சொன்னேன் பாத்தீங்களா, எழுதி போட்டு சொன்ன கருத்து காதுல நுழைஞ்சு எதுக்குள்ள போயிருக்குமா? உயிருக்குள்ள போய் காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து. எது நம்ம ஆசிரியர் சொன்னது, ஞானாசிரியர் சொன்னது, காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து. அது அழியவே. ஆனா கண்ணுல பார்த்த எழுத்துல எழுதுனது, போர்டுல எழுதுனது அழிஞ்சு போயிடுவா. இந்த உடம்ப பாக்குறோம், ஒரு நாள் அழியுமா அழியாதா? அழியுமா அழியாதா? கண்ணுல பாக்குற பொருள் பூரா ஒரு நாள் அழியக்கூடியது. அதனாலதான் செல்வமாகிய 5 செல்வம், செவி, கண், காது, மூக்கு, வாய், மெய், இந்த 5ல எது தலையாய செல்வமா? செவி செல்வம். செல்வத்துள் செல்வம். யானை எவ்வளவு பெரிய உருவம், அதுக்கு கண்ணு எவ்வளவு பெருசு, காது எவ்வளவு சின்னது. புரியுதுங்களா சிவா? அப்பேற்பட்ட காதை கேட்காம திரும்பிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன? குருநாதர் திருவார்த்தை சொன்னா, திருவாசகத்துல சொல்றாரு, சென்னிப்பத்து முடிஞ்சவனே திருவார்த்தை திருவடி தீட்சை கொடுத்து முடிச்சிருந்தாரு. அடுத்து என்ன பண்றாரு? திருவார்த்தை சொல்றாரு. நீ வாடி சொல்லு, நான் ஏதாவது அப்படின்னா குரு நிந்தனை ஆயிடுமா? அப்ப என்னத்தை தூக்கி வச்சுக்கணுமா? சரி, மெய்கண்டார் மனவாசம் கடந்தார் கேட்கிறாரு. மெய்கண்டார் சொல்றார், மாணவனே கேள், உற்று கேள். எதால கேட்கிறது? சைவ சித்தாந்தத்துக்கு எடுத்த உடனே முதல் சொல்லை கேட்டல். என்னது? கேட்டல். அப்புறம்தான் சிந்தித்தல், அப்புறம்தான் தெளிதல், அப்புறம்தான் இறைவனோடு கூடுதல். ரைட்டுங்களா சிவா? இப்ப செவி எங்க வைக்கணும்? அப்பதான் உள்ளத உள்ளபடி உணர முடியும். இல்லைன்னா எப்படி நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவீங்க. அப்ப தப்பா போயிருமா இல்லையா? இப்படியாக இந்த பக்கம் காத்தாள்பவர் காவல் நில்லாமையால் கரை நின்றவன் கண்டுகொள் என்று சொல்ல நான் வீணா போயிட்டேன். இதனால ஏன் தப்பு ஒண்ணு இல்ல சாமி, அதுக்காக நீ எனக்கு சூளை நோய் கொடுத்து என்னை எப்படி துண்டாட வைக்கலாமா? யார் வாதம் பண்றது? வாதாடுறாரு. யாருக்கிட்ட? நம்மளும் வாதாடுவோமா இல்லையா? ஒரு அம்மா நாங்க யாத்திரை போகும்போது பணம் பண்ணல தொலைச்சிட்டு சிரிக்குது. ஏமா சிரிக்கிறேன்? சாமியோட சண்டை போட்டு வாங்கிக்கிறேன். சாமியோட அதே கூட சண்டை போட்டு வாங்கிட்டு ஒரு பட்டத்தை கிடச்சிருச்சு. இன்னொரு அம்மா செல்போனையும் பணத்தையும் 5000 ரூபாய் பணத்தையும் தொலைச்சிருச்சு. காலையில ராமேஸ்வரம் கோயிலுங்க. என்னடா கேட்டா சாமியோட சண்டை போட்டு வாங்கிடுவேன்னு சாயந்தரம் சண்டை போட்டு வாங்கிடுச்சுங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ரைட்டாங்களா? ராமேஸ்வரத்தில் நடந்ததில்ல. இதெல்லாம் என்னன்னா சாமி நமக்கு உள்ள உரிமை. இதுதான் என்ன சொல்லுவோம்? அதிகாரம். யாருக்கு உண்டு? சாமி கிட்ட உரிமையைத்தான் அதிகாரம் சொல்லுவோம். அதிகார நந்தி. அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? உயிரிடம். உயிருக்கு மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய அதிகாரம் உண்டு. அதனால எனக்கு பேரு அதிகாரி. எனக்கு பேர் என்னது? அதிகாரம். அவன் அடையக்கூடிய அதிகாரம் எனக்கு. அதான் ஆன்ம நந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகார நந்தி. கோயில்ல நம்மளை மாதிரி நமக்கு பாஸ் யாருன்னா அதிகாரம் நந்தி தான். கோயில் தான், கோயிலுடைய மாடல் தான் சரியை. கோயிலுடைய மாடல் தான் சரி.
கோயில் ஒரு சன்னியாசி இப்படி படுத்திருப்பார். இப்படி படுத்திருந்தா கால் கோபுரம். கால் என்னது? கோபுரம். தொப்புள் கொடி இருக்குதே, கொடி மரம். இதே ஸ்தானம் நடராஜர். இதே ஸ்தானம் நெற்றிக்கு நடுவே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் வரமன் இருப்பிடம் சிற்றம்பலம் என சென்று. எது சிற்றம்பலம்? மூலவர் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்களேன். அப்படியே கோயிலுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல கோபுரம் இருக்குமா, அப்படியே வந்தீங்கன்னா கொடிமரம் இருக்குமா, அப்படியே வந்தீங்கன்னா மூலவர் இருப்பாரா, மூலவருக்கு இடது பக்கம் நடராஜர் இருப்பாரா, இதே ஸ்தானத்துல இந்தாண்ட விநாயகர் இருப்பாரா, இந்தாண்ட முருகன் ஞானசக்தி. அப்போ சித்தர் படுத்திருந்தா அதுதான் என்னது? இதான் சரி. ஆகமம் 28 இறைவனை அடையக்கூடிய வழி. ஆ கமம். ஆ உயிரானது இறைவனை அடையக்கூடிய வழி. ரைட்டுங்களா? அதுதான் அதுல 3 வழி. சரியை, கிரியை. இதுதான் கர்ம காண்டம், உபாசன காண்டம், உபதேச காண்டம். என்ன சொல்லுவோம்? எத்தனை காண்டம்? கர்ம காண்டம், உபாசன காண்டம், சரியை, கிரியை, யோகம். ரைட்டுங்களா சிவா? மந்திரம், தந்திரம், ஞான காண்டம். ஞானம் சரிங்களா? இதுல நம்ம இப்போ ஓரளவு சரி என்னன்னு பார்த்தோம். உடம்பால் செய்யக்கூடிய என்னது? எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க கங்குள் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க. எங்க இது வருது? எங்க வருது? திரும்பாவில எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க கங்குள் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க. வாய அப்படின்னு சொல்றமே. கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று வைவாய் பாம்பரை யாத்த பரமனை கைகால் கூப்பி தொழில் கால்களால் பயன் கரை கண்டன் முறை கோல கோபுர கோகரணம் சூடா கால்களால் பயனின். இதெல்லாம் என்னது? சரி. இதெல்லாம் என்னது? சரி. அப்போ உடம்பால் செய்யக்கூடிய தொண்டெல்லாம் என்ன வருது? சிவா கூட்டினீங்களா? கோயில கூட்டினீங்களா? கூட்டலையா? வேலை முடிஞ்சுதா முடியலையா? ஆனா ஒண்ணு, 4 பேரை திட்டிக்கிட்டே வேலை செஞ்சிருப்பீங்க. நடந்ததா இல்லையா? நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? பையன் படிச்சானாலும் தெரியல, படிக்கிறேன்னு சொன்னானே ஏமாத்திட்டு போயிடுவானா, படிக்க மாட்டான், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒர்க்கு நடந்திருக்கும், ஆனா மனசு அலப்பாஞ்சிருக்கு. பாலமே இன்னொருத்தரை திட்டிக்கிட்டு ஏடா வாடா போடா இங்க என்னடா பண்றேன், இதே அதே இது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? 1000 இடையூறுகளோடு இந்த ஒர்க்கு நடந்திருக்கும். அதுக்கு பேரு சரி. அதுக்கு பேர் என்னது? பயிற்சி நிலை 1. பயிற்சி நிலை இடையூறுகள் இருக்கும். சரியையில என்ன இருக்கும்? சிவா உங்களை கூட்ட சொன்னா 10 மணி நேரம் கூட்ட முடியுமா? அம்மா 1 மணி நேரத்துல டீ சாப்பிடுவோம். குற்றாலம் போவீங்களா? சூப்பரா மைக்க முதல்ல இழுப்பீங்களா? இழுத்து வச்சுக்கணும். 11:30 மணிக்கு டீ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 11:30 ஆயிடுச்சு, டீயை காணும். 12 ஆயிடுச்சு, டீயை காணும். மைக்க அப்படியே நைஸா நினைச்சு நீ பாதி 1:30 மணி வரைக்கும் ஒண்ணும் கொடுக்கல, நீயே மூசி. சிவா உண்டா இல்லையா சிவா? அப்ப என்னன்னா சரியையில இடையூறுகள் உண்டு. சரியையில முழுசா நம்மளால செய்ய முடியாது. உடம்பு வலிக்கும், சொல்லுமா சொல்ல மாட்டோமா? இது பயிற்சி. முழுமையான தொண்டு செய்யறது ரொம்ப கடினம். இது பயிற்சி நிலை 1. 3வது இருக்க யோகம். 2வதுக்கு நான் இப்ப வரல, ஏன் வரலைன்னு அப்புறம் சொல்றேன். கிரியைக்கு ஏன் வரலைன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப என்னது யோகம்னா என்ன? ஞான காண்டம். முதல்ல என்ன சொன்னேன்? கர்ம காண்டம், உபாசன காண்டம், உபதேச காண்டம் தான் ஞான காண்டம். குருநாதர் உபதேசம். ஞான காண்டம்
அதுக்கு யோகம். அது பேர் என்னது? யோகம். யோகம்னா என்ன நினைக்கிறீங்க சிவா? யோகம்னா என்ன நினைக்கிறீங்க சிவா? சரியைன்னா நான் சொல்லிட்டேன், உடம்பால் செய்யக்கூடிய. யோகம்னா என்ன? யார் யாரு? விஜயகுமார், கார்த்திக், கதிர்வேல். மனதால் செய்யக்கூடிய தொண்டு. யோகம்னா என்னது? நீங்க சித்தாந்த வகுப்பு எடுக்கிறாரு ஐயா, நீங்க கேக்குறீங்கல்ல, இது எது பலப்படுது? மனம். என்ன பலப்படுது? சித்தாந்த வகுப்பு யார் சேர்ந்திருக்கீங்க, திருமுறை வகுப்பு யார் சேர்ந்திருக்கீங்க, காதால எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் யோகம். காதால எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் என்னது? உயர்ந்த நிலை. இப்ப நான் கேட்கிறேன், சரியையில அதிக தொண்டு செய்ய முடியுமா, யோகத்தில் அதிக தொண்டு செய்ய முடியுமா? உட்கார்ந்த இடத்துல 1000 கிலோ பூவை யாருக்கு அபிஷேகம் பண்ணலாம்? ஆனா அதே உடம்பால செய்யணும்னா 1000 பூவை பறிச்சு கட்டி நிமிந்து அதை சாத்துறதுக்குள்ளேயும் பெண்டாயிடும். ஆகுமா இல்லையா? எதுல அதிக தொண்டு செய்யலாம்? யோகத்தில். ஆனா அவ்வளவு சீக்கிரமா மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமா? முடியுமா? ஒரு போன் வரும், பையன் கூப்பிடுவான், ஒட்டியை வச்சு கிளம்பிடுவான். வேற வீட்டுக்காரரை கூப்பிட்டா கடக்கணும். பையன் கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? அம்மா வச்சிரமா வாமா, இல்ல நான் வரமா, நான் அங்க போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரா என்ன பண்ணுவீங்க? இந்தா வந்துருட்டா கிளம்பி இந்தா இல்லைங்களா சிவா? இருக்கா? இந்தா இல்லையா? நான் சொல்றது உண்மையிலையா? அப்ப யோகத்துல அவ்வளவு சாதாரணமா தொண்டு. ஆனா தொண்டு அதிகமா செய்யறது எதுல செய்ய முடியும்? யோகத்துல. ஆனா அதிகமா செய்ய முடியும்னா மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமான்னா முடித்தது. ஒரு சம்சம். ஒன்று இருந்து நினைமின்கள் தமக்கு ஊனமில்லை. அது என்ன சாதாரண விஷயமா? அப்போ தான் சொல்லிட்டாரு, ஒன்று இருந்து நினைமின்கள் தமக்கு ஊனமில்லை. இங்கே பையன் கூப்பிட்டா நம்ம ஒட்டியை கட்டி போயிடுறோமே, அர்ஜென்ட்டா வாமா இப்ப வரையா இல்லையாமா, இன்னும் உடனே ஓடி போயிடும். அது கூட பரவாயில்ல. இந்த பொண்ணு வச்சிருக்கு பாருங்க, இந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு நடக்கிற சண்டை மாதிரி உலகத்துல யாருக்கு நடக்காதுங்க. பாத்துறீங்களா? ரைட் ராயில பேசும் பொண்ணு, அவ்வளவு பையன் கூட கம்முன்னு போயிடுவான். அப்படி சாமி யோகத்துல செய்யறது அவ்வளவு சாதாரண விஷயம். ஆனா அந்த பயிற்சி கிடைச்சிருச்சுன்னா நீ முக்தி. அடுத்தது ஞானம் தான். அடுத்தது என்னது? அந்த பயிற்சி கிடைச்சிருச்சு. அந்த பயிற்சி கிடைச்சிருந்தா நான் துன்பமோ இன்பமோ எனக்கு தெரியாது, பறக்க ஆரம்பிப்பேன். எப்படி இருப்பேன்? இன்பமும் என்ன தாக்காது, துன்பமும் என்ன. இப்ப இடையில ஒண்ணு சொல்ல மாட்டேன், அப்புறமே சொல்றேன். என்ன கிரி அம்மா எவ்வளவு ஞானமா இருக்க. பேர் என்னங்க? இந்த கிரியை இருக்குது, இது என்ன தெரியுமா? சரியையில் பாதி, யோகத்தில் பாதி. இதான் என்னது? இப்ப ஒரு பாட்டு பாடுறீங்க, அது கிரியை. மனம் இன்வால்வ்மெண்ட் இல்லாம பாட்டு பாட முடியுமா? மனத்தை ஒருநிலைப்படுத்தாம பாட முடியுமா? தப்பு தப்பா வரும், பாடவே. வாய் இல்லாம பாட முடியுமா? அப்ப உடம்புல பாதி கருவி, மனசுல பாதி. நீ பாதி, நான் பாதி. விநாயகர் பாதி, முருகர் பாதி. இந்த சக்தி பாதி. அப்போ இதுக்கு பேர் என்னது? படிநிலை 2, கிரியா சக்தி. இது பேர் என்னது? சரியை கிரியை. இதுதான் மனசுல பாதி, உடம்புல பாதி. அதுக்கு உதாரணம் பூசை புனஸ்காரம்லாம் பண்றோம், வாயில பாடுறோம், பேசுறோம், தீபாவளி எல்லாம் காட்டுறோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? இப்போ தேவாரெல்லாம் பாடுறோம்னா மனம் ஒன்றி இருந்தாதான் அந்த பண்ணோட யாரை பாட முடியும்? இறைவனை பாட முடியும். சரியை கிரியை யோகம் இருந்தா என்ன கிடைக்கும்? ஞானம். என்ன?
ஞானம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஞானம்? உள்ளதை இவருங்க முப்பொருளின் உண்மையை உள்ளபடி உணர்தலே ஞானம். என்னது? பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளின் உண்மையை உள்ளபடி உணர்தலே ஞானம். முப்பொருளை உணர்றதா? எப்படி உணரணுமா? உள்ளதை உள்ளபடி உணரணும். எக்ஸ்ட்ரா உணரக்கூடாது, கம்மியா உணரக்கூடாது. உள்ளதை உள்ளபடி உணர்தலே சொல்லுங்க. பதி அப்படின்னா பேராற்றலும் பெருங்கருணையும் பேரருளும் உடையவன். என்னது? பேராற்றல், பெருங்கருணை, பேரருள் அப்படின்னா என்னது? அவனுடைய ஆற்றல். இப்ப நம்ம ஒரு டம்ளர் தூக்குவோம், ஒரு டம்ளர் தூக்குவோமா? தூக்க முடியுமா? முடியாதா? தொத்தல் வத்தல் கூட ஒரு டம்ளர் தூக்கும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் தூக்குமா? தூக்காதா? தூக்கும். 3, 4, 5, 50, 80, 100 விழுமா? விழுகாத. ஒரு லெவலுக்கு மேல நம்மள்ட்ட ஆற்றல். ஆனா முடிவில்லா ஆற்றல் யாருக்கு? பேராற்றல், பெருங்கருணை. இதுதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. ஞானசக்தி அப்படின்னா என்னது? பேராற்றலா, பேரறிவா, பெருங்கருணையா? பேரறிவு. பேரறிவுனா என்னது? ஞானசக்தி. பேராற்றல்னா கிரியாசக்தி. பேரருள்னா இச்சாசக்தி. சொல்றது புரியுதுங்களா சிவா? இதை பத்தி யாரு? பதி பத்தி தெரியும். பசு சிவா, பசுனா என்ன? உயிர். உயிருக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கணுமா இல்லையா? பதிக்கு சொல்லிட்டீங்க. என்னது? பேரருள், பேராற்றல், பெருங்கருணை, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. பசுவுக்கு என்ன? உயிருக்கு என்ன இலக்கணம்? யாராவது சொல்லுங்க. உயிருக்கு என்ன இலக்கணம்? உயிர்னு இருந்தா அறிவு, இச்சை, செயல். இது 3 இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஆனா இந்த அறிவு சிற்றறிவு. இந்த அறிவு என்னது? சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம்? சிவா, சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. அறிவிக்க அறிதல் தான். அதை புரிகிற மாதிரி நான் சொல்றேன். சிவபெருமானுக்கு உடம்பு இல்லாமலேயே அறியக்கூடிய ஆற்றல், அதுக்கு பேர் என்னது? பேரறிவு. ஆனா எனக்கு உடம்ப கொடுத்தாதான் உடம்போடு அறியக்கூடிய அறிவு சிற்றறிவு. உடம்பு இல்லாமல் அறியக்கூடிய அறிவு என்னது? ஓகே. சிவபெருமானுக்கு உடம்பே கிடையாது, பேரறிவு. எனக்கு சிவபெருமான் இந்த உடம்பை எனக்கு அறிவித்தவுடன், எனக்கு கொடுத்தவுடன் அறியக்கூடிய அறிவுதான் என்னது? எனக்கு ஒரு இச்சை. என்ன இச்சை? சிவபெருமானுக்கு என்ன இச்சை, எனக்கு என்ன இச்சை? நீங்களே சொல்லுங்க. சிவபெருமானுக்கு ஒரு இச்சை, எனக்கு 2 இச்சை. சிவபெருமான் வந்து எல்லா உயிரும் நம்ம வந்து சேரணும்னு நினைப்பாரு. ஒரே இச்சை, அனைத்து உயிர்களும் நம்ம பக்கம் வர வேண்டும். அந்த ஒரு இச்சையை தவிர யாருக்கு? சிவபெருமானுக்கு தங்க வேணும், வெள்ளி வேணும், வைரம் வேணும், எந்த இச்சையும் யாரு கிடையாது. ஒரே இச்சை, உயிர்கள் மீது. உயிர்கள் மீது பெரிய போரோட பெரிய பெரிய பதவிகளும் அடையணும். இதெல்லாம் எனக்கு இச்சை இருக்குமா?
ஒரு காலகட்டத்தில் இச்சை மாறும். இச்சை போதும் இதெல்லாம் போய், போதும் இதெல்லாம் வர மாதிரி வருது, போற மாதிரி போகுது, இதை வச்சுக்கிட்டா துன்பம் தான் வருது, இறைவனை அடையிறது தான் பெரிய வழி. ஆக இறைவனிடத்தில் இச்சை, இகத்தில் இச்சை, பரத்தில் இச்சை. இகத்தில் இச்சை உலக வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இச்சை, இது இகத்தில் இச்சை. பிறகு ஒரு கட்டத்தில் எதுல இச்சை? பரத்தில். இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இக ஆனா எனக்கு இரண்டுமே வேணும். இகத்துல நல்லா இருந்தாதான் பரத்தை பத்தி நான் சிந்திக்க முடியும். இறைவனுக்கு இகமில்லை, ஒரே இச்சை. இகமும் இல்லை, பரமும் இல்லை, ஒரே இச்சை உயிரினெல்லாம். ஆனா எனக்கு சிவா உங்களுக்கு முத்தி தர்ற அப்படின்னு சாமி உறுதி கொடுக்கிறாரு. ஆனா வாழ்க்கை பூரா துன்பமா கொடுக்கிறாரு. ஒத்துக்கிறீங்களா? முதல்ல வாழ்க்கையில இன்பத்தை அப்புறமே பேரின்பம். டாக்டர்கிட்ட போறீங்க, கட்டிக்கு வைத்தியம் பார்ப்பாரா முதல்ல, காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்ப்பாரா? நீங்களே சொல்லுங்க. கட்டிக்கு வைத்தியம் பார்ப்பாரா, காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்ப்பாரா? கட்டி உங்களுக்கு போகணும், காய்ச்சல் உங்களுக்கு போகணும். ஆனா முதல்ல எதை பார்ப்பாரு? முதல்ல காய்ச்சலை போச்சுட்டு அப்புறமே என்ன பண்ணுவோம்? கட்டிக்கு ஒரு நாள் ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணுவோம். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதேதான். வாழ்க்கையிலே நாமெல்லாம் இன்பமா இருக்கு. வாழ்க்கையிலே நாமெல்லாம் அதுக்கப்புறம் வேற இன்பம். சரி, வாழ்க்கையில இன்பமா இருக்கணும். சாமி என்னெல்லாம் பண்றாரு நமக்கு? நீங்க சொல்லுங்க. சாமியை நீங்க எங்கே பார்க்கலாம், எப்படி இருப்பார்? சாமி எங்கே இருக்கிறார்? ஒரு கேள்வி. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நம்ம நினைக்கும் போது சாமி யாரா வராது. ஆனா யார் ஒருத்தர வந்து அந்த உதவி நமக்கு செய்யும் போது இறைவனே நமக்கு வந்து அந்த உதவி செய்யறத நம்ம நினைக்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்க? ஒரு கேள்வி. சாமி எல்லா இடத்துலயும். கதிரவன் ஐயா என்ன கேட்டாரு? சாமி நான் எல்லா இடத்துல இருக்கிறாருன்றீங்களே ஐயா, அப்புறம் எதுக்கே நம்ம எண்டார் கோயிலுக்கு வந்து உழவாரம் எல்லாம் செய்யணும்? இருந்த இடத்துல கூப்பிட்டு நான் செலவில்லாம ஜம்பு எடுத்துருப்பேன் ஐயா, என்னையும் இப்படி போட்டு வாங்கிட்டீங்களா ஐயா? இவ்வளவு சொல்லிருக்க முன்னாடி சொல்லிருக்க கூடாது ஐயா. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்டார். வாரியார் சாமி இதுக்கு ஒரு பதில் சொல்ற. சைக்கிள்ல ஒருத்தன் வந்தான், இதே கேள்வியை கேட்டான். ஏன் சாமி, சாமி தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்றீங்களே, நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் வீட்டுக்கு போறேன் சாமி. கபாடி முடிஞ்சாரு. யாரு? ஏன் சாமி என் காலில் விழுகிறீங்கன்னாரு. யாரு? அந்த பையன். உன் காலில் விழுகடா. அந்த சைக்கிள்ல இருக்கிற டியூபை கழட்டி விட்டார். காத்து புஷ்ஷுன்னு சவுண்டோட வெளியே வந்து, ஏன் சாமி இப்படி பிடிக்க விட்டீங்க, நான் எப்படி வீட்டுக்கு போறது? காத்துதான் எல்லா இடத்துல இருக்கடா, இந்த கொஞ்சோண்டு டயர்ல எல்லாத்தையும் என்னடா போடா. அப்பதான் அவனுக்கு புரியுது. ஓ, காத்து எல்லா இடத்துல இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் நல்லா இருக்குடா. அதே மாதிரி பசுமாட்டுல எல்லா இடத்துலயும் பால் ஊர்னாலும் மடியில தாண்டா கறக்கும். அதுபோல உலகத்துல எல்லா இடத்திலையும் இறைவன் இருந்தாலும் அருள் சுரக்கின்ற இடமாக இருப்பது கோயில் தான். கடல்ல எல்லா இடத்துலயும் உப்பு தண்ணி தாண்டா வரும். ஆனா பக்கத்துல லேசா அப்படி நோண்டி குடிச்சேன்னா நல்ல தண்ணி வரும்டா. உண்டா இல்லைங்களா சிவா? உண்டா இல்லையா? அது போல இறைவன் இல்லாத இடமே. ஆனா இறைவனை நேரா பார்க்க முடியுமான்னா பார்க்கவே. கண்ணால பார்க்கிற அத்தனை என்னது? போய். அப்போ ஒரு பொருளை மூணா பார்க்கலாம். ஒரு பொருளை ஏன் கண்ணால பார்க்கிறேன் என்ன? ஏன் கண்ணால பார்க்கிறேன் இது என்ன? இதுக்கு பேரு பாசங்க. கருவிகளால் பார்த்தா அதுக்கு பேர் என்னது? கருவிகளால் கேட்டாலோ பார்த்தாலோ அதுக்கு பேர் என்ன ஞானம்? இப்ப ஏன் அறிவால பார்க்கிறேன்? எதால பார்க்கிறேன்? ஏன் அறிவால பார்க்கிறேன்? இது வந்து 10 ரூபா, இது பிளாஸ்டிக், இது ஒரு 10 மணி நேரம் எழுதும்,
இது நல்ல பேனா இல்லை, ஆனால் லீக் ஆகும். என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் பார்த்துட்டேன். உண்டா இல்லைங்களா சிவா? என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் பார்த்தேன்னா இதுக்கு பேர் பசு ஞானம். இதுக்கு பேர் என்னது? முதல்ல என்ன தெரிஞ்சது? பேனா தெரிஞ்சது. முதல்ல என்ன தெரிஞ்சது? ஏன் அறிவை செலுத்தி பார்த்தா அதுல கொஞ்சம் கூடுதலா விவரம் தெரிஞ்சது. அவ்வளவுதானே. முதல்ல இருந்தது என்ன ஞானம்? கண்ணை கொண்டு கருவியால பார்த்ததுனால அதுக்கு பேர் என்ன ஞானம்? கருவி ஞானம், பாச ஞானம். இப்ப ஏன் அறிவை கொண்டு பார்த்ததுனால அதுக்கு பேர் என்ன ஞானம்? பசு ஞானம். இப்போ திருவருளை கொண்டு பார்க்க போறேன். என்னது? அந்த திருவருளை எப்படி பார்க்கறது நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் திருவருளால பார்க்கிறேன். என்னவால பார்க்கிறேன்? சிவ 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 சிவா. என்ன தெரியுதா எனக்கு? என்ன தெரியுதா? முதல்ல என்ன தெரிஞ்சது? பொய்யாகிய பேனா தெரிஞ்சது. என்ன அறிவாலே பார்த்தேன். அதுவும் என்ன தெரிஞ்சது? பொய்யாகிய பேனா தெரிஞ்சது. இப்ப அருளாதே பார்த்தேன் மெய்யாகிய சிவபெரும். தாய்மானன் சாமி ஒரு பாட்டுல சொல்றாரு. ஒரு பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்ல பாட்டு. எப்பொருளையும் எப்பொருளும் இல்லையா அருளாலே பார் என்றான். எவையும் அருளாலே பார் என்றான். என்னது? நான் முதல்ல எதால பார்த்தேன்? இதா. அடுத்து எதால பார்த்தேன்? அடுத்து என்னதால பார்த்தேன்? அப்ப மூணுல எதால பார்க்கறதா? எவையும் அருளாலே பார் என்றான். இத்தை அறியாது என் அறிவாலே பார்த்தேன். இத்தை அறியாது என் அறிவாலே பார்த்தேன். பார்க்கும் போது என்ன தெரிஞ்சதான்? அருளாலையும் பார்க்கலையா, கருவியாலையும் பார்க்கலையா, ஏன் அறிவால பார்த்தோம்னா பார்க்கும் போது என்ன ஆச்சா? கண்ட பொருள் என்ன ஆச்சா? கண்ட பொருள் இருளானது அல்லால் ஒரு இருட்டு தான் தெரிஞ்சுதான். என்ன வருதா? கண்ட என்னையும் கண்டிலேன். நானும் தெரியலையா, பொருளும் தெரியலையா, ஒரே கும்மில். அப்ப எதால பார்க்கணுமா? இறை அருளாலே பார்த்தால் காணும் பொருள் எல்லாம் என்னவா தெரியுமா? அந்த நிலை எப்பொழுது உனக்கு வருகிறதோ அந்த ஜென்மமே உனக்கு. இப்போ ஒரு கேள்வி. எந்த பொருளை பார்த்தாலும் என்னால சொன்னேன்? எதால பார்க்கணும்னே? எதால பார்க்கணும்னே? ஆனா நம்ம எதால பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கண்ணால, காதால, மூக்கால, வாயால தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா சிவா? அதுதானே பார்க்குறோம். தங்கம்னு நமக்கு தெரியுது, இது வெள்ளின்னு தெரியுது, இது இரும்புன்னு தெரியுது. எதை அள்ளிட்டு போவோம்? தங்கத்தை அள்ளிட்டு இரும்பு. ஆனா ஒரு துறவிகிட்ட போய் எதை காட்டினாலும் என்ன பண்ணுவார்? சிவா சிவ சிவா சிவ சிவன்னு போயிட்டே இருப்பார். புரியுது? தங்கமும் ஒண்ணுதான், வெள்ளியும் ஒண்ணுதான். ரைட்டுதானே சிவா? அப்போ என்னன்னா எதால பார்க்கணுன்றாரு பொருளை எல்லாம். இப்ப நீங்க ஒரு என்ன கேள்வி கேட்கலாம். கண்ணு இருக்குது, நான் பார்க்கிறேன். கண்ணு இருக்குது, அறிவு இருக்குது, பார்க்கிறேன். அது எப்படி இருக்கும்? அருள் அதை வச்சு எப்படி லென்ஸ் மாதிரி இருக்குமா, வட்டமா இருக்குமா, ஓட்டை இருக்குமா, அது வழியா திருவருளை நான் பார்க்கலாம். அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்களா இல்லையா? அருள் எப்படி இருக்கும்? அருள் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். சூரியன்கிட்ட இருந்து அருள் எப்படி இருக்கும்? ஒளி வடிவம். சூரியன்கிட்ட இருந்து சிவா அந்த அருள் இல்ல. சூரியன் வேணுமா உனக்கு? அருள் வேணுமா? சிவா சூரியன் வேணுமா, அருள் வேணுமா? ஒளி வேணுமா, சூரியன் வேணுமா? சூரியன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? சூரிய ஒளி இருந்தால்தான் தாவர வளரும், மண் இருக்கும், தேர் கிடைக்கும், நான் சாப்பிடா இருந்தார். சூரியன் முக்கியமா, ஒளி முக்கியமா? மிளகா முக்கியமா, காரம் முக்கியமா? மிளகா முக்கியமா, காரம் முக்கியமா? அதனால சிவம் முக்கியமா, அருள் முக்கியமா? நான் எனக்கு எது முக்கியம்? அருள் இல்லாம சிவ சிவனே தான் இருப்பார். எல்லா செயல்பாடும் யாருக்கு இருக்கு? அருள். சரி, அந்த அருள் எப்படி இருக்கு? அருள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு உங்கள் வீட்டுக்கு வரும். எப்படி வரும்? அந்த அருள் உங்கள் வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு வருது. எப்படி வரும்?
சிவா யாராவது சொல்லுங்க. அருள் உங்க வீட்டுக்கு டிபன் சாப்பிட்டு போலான்னு வருது, எப்படி வரும்? யாரு? அடியார் ரூபமாவோ குருநாதர். அருள் கோயில்ல இருக்குது, எப்படி இருக்கும்? அம்பாள் ரூபத்தில் எப்படி இருக்கும்? இடத்துக்கு தகுந்த மாதிரி அருள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஐஸ் கட்டியும் ஒண்ணுதான், நீராவியும் ஒண்ணுதான். தனி இடம் என்ன பண்ணும்? என்ன அவ்வளவு சவுண்டா? நம்ம பேசுறத விட அவ்வளவு சவுண்டா? சிவா அங்க பேசு. சிவா இப்ப அருள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட அருள் வந்துருச்சா வரலையா எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட அருள் கூடி இருக்கா? அருள் எல்லாத்தையும் இருக்கு, அருள் இல்லாத இடமே கிடையாது. திருவருள் வெளிப்பட்டுருச்சா வெளிப்படலையான்னு எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ வாழ்க்கையில எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். கண்ணு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டோம், பொருள் தெரியுது டெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த குழந்தை பிறந்தவொடனே குழந்தை கண்ணு தெரியுமா? நீங்க கரெக்டாக சொல்லுங்க தானே. நீங்க குழந்தைக்கு பிறந்தவொடனே கண் தெரியுமா தெரியாதா? கடிமையான கேள்வியா இருக்குதையா. குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? கண்ணு இருக்கும், எதுவுமே அது தெரியாது. காது இருக்கும், கேட்காது. இருக்கட்டும், கண்ணு இருக்கும் தெரியாது, காது இருக்கும் கேட்காது. ஒரு கருவி மட்டும்தான் செயல்படும். அப்படி சீனி தண்ணியை ஊத்துறோம்னா சீனி தண்ணியை ஊத்துறோட ஃபர்ஸ்ட் செயல்பட்ட கருவி எது? கடைசியா செயல்படுற கருவி எது? காதா? சிவா புலனைந்தும் பொறிகளங்கி தாத்தா நான் யாருன்னு தெரியுதா? எங்கிட்டு தெரியுது? அதான் புட்டுக்குச்சே கண்ணு. நான் பேசுறது கேக்குதா? அதான் புட்டுக்குச்சே கேக்குத. புலனைந்தும் பொறிகளங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி. அந்த நேரத்துல சாமி வருவாரா? அந்த நேரத்துல வரணுமா வேண்டாமா? அந்த நேரத்துல வரணுமா வேண்டாமா? எப்படி வருவாரா? அப்படி ஒரு தென்றல் காற்று வீசுமா. எப்படி? அதுல அப்படியே இளம் வேணிய காலத்துல அப்படியே தென்றல் வீசும் போது அப்படி ஜில்லுன்னு ஒரு காத்து அப்படி தண்ணியில இருந்து வந்து அந்த மலர்ல பட்டு அப்படி அப்படி தட்டிட்டு போனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? அப்படியே இப்ப மட்டும் ஃபேன் வந்து அப்படியே ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு லேசா ஒரு மழையும் பெஞ்சு அப்படி ஒரு காத்து அப்படி அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அலமந்த போதாக அஞ்சேல். எப்படி? நான் இருக்கிறேன், பொறி கலங்கிருச்சு, அறிவு மயங்கிருச்சு, சாக போறேன், என்னன்னு சொல்றாரு? அஞ்சேல். அப்ப எப்படி வருவாரா? அலமந்த போதாக அஞ்சேல். ஒரு பூ வந்து அப்படியே அந்த காற்று வந்து பட்டு என் மேல பட்டா அஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். அலமந்த போதாக அஞ்சேன் என்று அருள் செய்வார் அமரும் கோயில். அமரும் கோயில்னா திருவையார். ரைட்டா சிவா? அப்போ முதல்ல செயல்படுற கருவி என்னது? கடைசி செயல்படுற கருவி எது? என்ன ஊத்துவோம்? முதல்ல என்ன ஊத்துவோம்? கடைசியாக என்ன ஊத்துவோம்? ஏன் ஊத்துறோம்? முதல்ல ஊத்துறது ஜீவம், ஜீவன் அம்சம், ஜீவன் வாழணுன்றதுக்கு. கடைசியா ஊத்துறது ஜீவன் போறதுக்கு. முதல்ல வாழ்றதுக்கு, கடைசியா எதுக்கு? போறதுக்கு. எதுக்கு தெரியுமா? அந்த நாக்கு கொஞ்ச நேரம் சத்தோட வேலை செய்யும். சத்தோட எதுக்காக? அப்பயாவது சிவான்னு சொல்லுவாங்க. சிவா சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பையும் எந்த வீட்டுக்காரே 50,000 வாங்கியிருக்காண்டா, அந்த பத்திரத்தை பீரோல் மேல வச்சிருக்கா, விட்டுறாத, வாங்காம விட்டுறா. அப்புறம் அடுத்த ஜென்மத்துல வாங்குறதுக்கு வரணும்.
ஒரு அம்மா அங்கே திருக்கோவிலூரில் அந்த அமைப்பாளருடைய துணைவியார், ஆசத்தின் ஐயாவுடைய துணைவியார் இங்கே இருக்கிறாங்க. ஒரு வாரம் யார்கிட்டையுமே பேசலையாங்க. ஒரு வாரம் வீட்டுக்காரர்கிட்ட என்கிட்ட சொல்லுவார், அவருக்கு ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல தெரியலையா, கடைசி ஒரு வாரம் எங்கே பத்திரம் வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேன்ருச்சு, எங்கே எது வச்சிருக்கேன்னு சொல்ல பையனும் கேட்டு பார்த்துட்டான், நானும் கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றுமே என்ன சொல்லுதுன்னா ஐயா சொல்லியிருக்கார் சிவாயனம், கையை தள்ளு, யார் தொட்டாலும் கையை தள்ளிவிட்டு சிவாயனம், யார் எது கேட்டாலும் சிவாயனம் சிவாயனம்னு சொல்லிட்டே போய் அப்போ அவங்க எப்படி அந்த உரை போல இருந்திருக்காங்க. எதுவுமே தெரிய வேண்டாமா, அந்த கடைசி ஒரு செகண்ட் யாரை நினைக்கணுமா, நீ இத்தனை வருஷம் தொண்டு செஞ்சியா தேவையில்லை, இத்தனை வருஷம் ஏதாவது பண்ணியா சரிய கிரிய யோகம் ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு செகண்ட் யாரை நினைச்சிருக்கணுமா, சாகர அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரா, அந்த ஒரு பாலை ஊத்தி அந்த ஒரு வாய்ப்பு என்ன சொல்றாரா, சிவான்னு சொல்லிட்டு செத்து போடுவாரான்னு பாக்குறாரா, அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாரா, வாயிலிருந்து சிவான்னு வருதான்னு யாரு ஞான சம்பந்தர் ஒரே வார்த்தை என்ன பண்ணாராம், அம்மே அப்பா, உடனே அழுதவனே துடிச்சு ஓடி விட்டாரா யாரு, சாமி. அந்த செவி கேட்டு வந்தார், தோளுடைய செவி கேட்டு இவருடைய அழுது கேட்டு வந்ததுனால எடுத்தவனே பாட்டு என்ன சொன்னாராம், தோளுடைய. அதே மாதிரி ஒரு தடவை நீ சிவான்னு சொல்றியா அப்படின்னு என்ன பண்ணாராம், யாரு சிவாய. ஏதம் ஒன்றும் அறிவினராகினும் எனக்கு சரியினா என்னன்னு தெரியல, கிரியைனால என்னன்னு தெரியல, யோகம்னால என்னன்னு தெரியல, ஏதோ சித்தாந்தம் படிக்கிறீங்க புரியல, பாட்டெல்லாம் பண்ணுன்றீங்க ஒன்றும் புரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னால முடிஞ்சது ஏதோ புள்ள வெட்ட தெரியும், உலவாரம் பண்ண தெரியும், அதுதான் சொல்ற. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே. ஏதும் ஒன்றும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, கடைசியா ஒரே ஒரு முறை என்ன சொல்லணுமா, சிவா. அந்த வார்த்தையை சொல்லி கேட்கணும்னு எவ்வளவு ஆசை. அதனாலதான் நாங்களாம் யாரை பார்த்தாலும் சிவா சிவா கேட்கணும். யாரு சிவபெருமான் ஆசைப்பட கேட்டுக்கிட்டு கடன்காரன்னு ஆக்கி விட்டுருணும். யாரு எத்தனை சிவா சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் 1 லட்சம் டெபாசிட், ஓவரா பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டா பேங்க் மேனேஜர் என்ன பண்ண, இதுக்கு மேல எங்களால வட்டி கொடுக்க முடியாது ஐயா, பணத்தை வாங்கிட்டு போங்க ஐயா அப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, அதுக்காக இதுக்கு மேல என்னால தாங்காது பலனை வாங்கி கிளம்பியா, எங்க கைலாயத்துக்கு கிளம்பியா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா. அதனால வாய் நிறைய எத்தனை தடவை சிவா சிவான்னு சொல்ல முடியுமோ அதனால சிவா. உலகத்தில் உள்ள அத்தனை எழுத்துக்களும் அழியும், அத்தனை எழுத்துக்களும், ஏன்னா எல்லாமே மாயையிலிருந்து வந்தது, எல்லாமே. ஆனா அஞ்செழுத்து மட்டும் அழியாது, அஞ்செழுத்து மட்டும் அது அநாதத்தை கடந்து நிற்கக்கூடிய இறைவனுடைய திருமேனியா இருக்கக்கூடியது எது, பாதாதி, அதே மாதிரி கேசாதி. நமச்சிவாய வாழ்க நான் வாழ்க, அதுல நான் வருது இல்ல, அதுல தாள் சொல்றாரா, நமச்சிவாய வாழ்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இதுல என்ன சொல்றாரு, தாழ் வாழ்க தாழ் வாழ்க தாழ் வாழ்கன்றாரு. இதுல நான் வாழ்கன்னு சொல்றாரா, ஏன்னா நாவே தாளா இருக்கு, நாவே சிவா. 5 எழுத்து 3 இடத்துல இருக்கு, பஞ்சபூதத்துக்கு ஒரு 5 எழுத்து, திருமேனிக்கு 5 எழுத்து, மந்திரத்துக்கு 5 எழுத்து. எதுக்கு இப்போ இந்த நமச்சிவாய வாழ்கின்றது இறைவனுடைய திருமேனி வாழ்க, இறைவனுடைய, ஏன்னா அந்த திருமேனியைத்தான் வைத்து உலகை ஆள்கின்றார். என்னது உலகை, அற்புத கோலம்ன்றார். அந்த திருமேனி என்ன சொல்றாரு, அற்புத கோலம், நடராஜர் திருக்கோலம் அற்புத கோலம் நீதி அருமறை சிறந்த சிற்பரவி ஓமமாகும். சிற்பரவினா வெட்ட வெளி, என்னது அருள் ஞான வெளி, அருள் ஞான வெளி, அதான் சிற்பரவி ஓமமாகும் திருச்சிற்றம்பலம். ஆக இந்த பூமியில ஒருத்தர்
இருக்கிறாரு. எப்படி இந்த சிவத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா குருநாதர் வடிவிலே பார்க்கலாம், ஞானாசிரியர் வடிவிலே பார்க்கலாம். அந்த ஞான ஆசிரியருடைய முதல்வராக நமக்கு யார் விளங்குறாருன்னா மெய்கண்டார். அப்பேற்பட்ட மெய்கண்டார் விளையாண்ட இடம், பிறந்து 2 வயசு வரைக்கும் விளையாண்ட இடம் எது? அப்போ பெரிய ஞான ஆசிரியர் பிறந்து விளையாண்ட இடத்துல நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் ரைட்டா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஞான ஆசிரியருக்கு இப்போ சாயந்தரம் இன்னைக்கு குருப்பூசை, இன்னைக்கு மாத குருப்பூசை. நாமும் சாயந்தரம் அவருக்கு பூஜையெல்லாம் நம்மளே செஞ்சு, நம்மளே யாராவது விடுவாங்களா? இன்னைக்கு நம்மளை விடுவாங்க. நம்மளே செஞ்சு இந்த குணம் நாம சாட்சா சிவபெருமான எந்த ரூபத்தில் பார்க்கலாம்? சைவ சித்தாந்தமே இறைவனை குருநாதராகத்தான் பார்க்குது. 8ஆம் திருமுறை திருவாசகமும் இறைவனை எதா பார்க்குது? குருநாதர். 8ஆம் திருமுறையும் சைவ சித்தாந்தமும் ஒன்று. 8ஆம் திருமுறையும் சைவ சித்தாந்தமும் மற்ற ஆசிரியர்கள்லாம் உலகத்தையும் மற்ற ஆன்மாக்களையும் என்னவா பார்க்குறாங்க? இறைவனாக பார்க்குறாங்க. ஆனால் குருநாதராக பார்க்குறது சைவ சித்தாந்தம். அதுவே நமக்கு யோக நிலையில யார் ஒருத்தர் சைவ சித்தாந்த வகுப்புல சேர்ந்தானோ அச்சென்மமே அவனுக்கு திருவருள் வெளிப்பட்டுருச்சு. திருவருள் வெளிப்பட்டுருச்சு. யார் ஒருத்தர் சைவ சித்தாந்தத்தை இப்போ காதில் கேட்டாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? திருவருள் வெளிப்பட்டுருச்சு. அவங்களால தான் யாரை பார்க்க முடியும்? எந்த பொருளை பார்த்தாலும் என்னவா தெரியும்? கீழே கிடந்தா சாமி, டேபிளுக்கு வந்தா சாமி. ஆகவே குருநாதராகிய மெய்கண்டார் நாம் அந்த திருத்தலத்தில் நாம் இருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அதற்கான பணிகள்லாம் நடக்குது. அதை பற்றி நம்ம மதியானம் உணவு எடுத்துக்கொண்டு ஆசிரியர்கள்லாம் பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம் திரும்பியும். அதுவே உணவு எடுத்துக்கொண்டு சற்று திருமுறைகளை பாடுவோம். சற்று திருமுறைகளை பாடி பிறகு கொஞ்ச நேரம் போய் அந்த எஞ்சிய பணிகளை செய்துவிட்டு அப்புறம் ஒரு சின்ன விழா மாதிரி சாமி பூஜையை முடிச்சுட்டு அப்போ எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசிட்டு நிறைவு செஞ்சு ஒரு 3:45 நம்ம கிளம்புனோம்னா அவங்க கோயில் இருக்குது, அது இதெல்லாம் பார்த்துட்டு வண்டியில் போகலாம். திறந்தோடனே ஏன்னா முதல்ல பெரிய கோயில் போனோம்னா 3:45 4 மணிக்கு திறப்பாங்க. 3:45 கிளம்புனோம்னா 4 மணிக்கு அப்படியே தரிசனம் செய்யலாம். அப்படியே செல்லலாம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நல்கிய மெய்கண்டாருடைய பொன்னார் ஜோடிகளையும் நம்முடைய பொன்னார் ஜோடிகளையும் போற்றி வணங்கி நம்ம இப்போ போய் உணவு எடுத்துக்கலாமா? போகலாம். தென்னாருடைய சிவனே போற்றி.